வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். மீண்டும் ஒரு புதிய வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம தமிழ் கேமிங்கோட வீடியோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தென் நீங்கள் வந்து போன வாட்டி போட்டிருந்த வீடியோவில் வந்து எல்லாருமே கேட்ட கட்ஸ் அண்ட் க்ளோரி. கட்ஸ் அண்ட் க்ளோரினா என்னன்னு தெரியல. நம்ம போன வாட்டி ஒரு பேயுடன் 7 நாட்கள் அப்படின்ற ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அப்போ வந்து நிறைய பேர் 2 வீடியோ சஜஸ்ட் பண்ணியிருந்தீங்க, கட்ஸ் அண்ட் க்ளோரி இல்லைனா டோன்ட் ஸ்க்ரீமா அப்படின்ற ஒரு வீடியோ கேட்டிருந்தீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கட்ஸ் அண்ட் க்ளோரியே பார்த்துருவோம். எல்லாமே நீங்கள் திகில விட்டுற விதமாக நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. நைட்டு வேற நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். அது போன தடவை டோனட் சாப்பிட்ட மாதிரி இந்த தடவை பீஸா பர்கர்னு சிரேட் பேர். ஆமாம், ஏதாவது சாப்பிட போகிறாங்களா இல்லை இது வேற மாதிரில இருக்குது. சைக்கிள் சரி, நீ வளவளா பேசாம இப்போ ஸ்டார்ட் பண்ணுறியா என்ன? சரி ஓகே, நம்ம இப்போ கட்ஸ் அண்ட் க்ளோரியை ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஜான் அண்ட் ஜிமிக்கு போல சன்னி அண்ட் அப்படி அந்த கருமத்தை மூஞ்ச காமிங்க. நீ உங்க கேரக்டர் சைக்கிள் ஓட்டுற வீடியோ காட்டுங்க, அது எப்படிதான் இருக்குன்னு சொல்லிட்டு. சைக்கிள் ஓட்டுற மாதிரி இருந்துச்சு. ஏய் தம்பி வாடா, சர்க்கிள் விளையாடலாம். என்ன அந்த பையன் எதுமே ஆகல, அவனை தப்பிச்சிட்டாங்க. குள்ளையனா இருக்கான் வாய் மிஷின் வச்சு அடிக்கிறாங்க. பையன் செத்து மகனே ஒன்றும் கவலைப்படாத, எறும்பு கடிச்ச மாதிரி தான் இருக்கும். அம்மாட்ட சொல்றேன் நாயே. ஐயோ பிறந்த போதே சித்தப்பா வேணாம், இந்த வீட்டுக்கு வேணாம் அப்படின்னா என்ன அது சார் என் பையன் அவனே வீட்டுல சத்து போலா ரேணியா புத்திர பாக்கியத்தை இப்படி பண்ணா எவனா ஒருத்தி கண்டுக்கிறாளா, எவனா ஒருத்தன் கண்டுக்கிறாளா மகனா? ஏன் தலைபுரிய உருண்டு போயிட்டு இருக்கு. அப்பா எனக்கு எப்படி ஐஸ்கிரீம் வாங்கி தருவீங்க? சனி நானே எப்படி ஹாரன் அடிக்கிறதுன்னு யோசிக்கிறேன். அம்மா அதெல்லாம் பத்தி பேசக்கூடாது. யாரு கால் நான் சைக்கிளை மிதிப்பேன். பாக்குது பாரு நாய் மகனே யாராவது ஒருத்தங்க நின்னாங்க அப்படியே லைட்டா தட்டி விட்டு என் பையன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை தப்பு. இப்படி எல்லாமும் கேம் இருக்குதா என்ன? இப்படி கேமே தான் இப்படிதான் இருக்குது, அதான் பார்த்துட்டு இருக்கேன். எனக்கும் தெரியல, இவ்வளோ வக்கரமா இருந்த மாதிரி இருக்க. சாரி, பட் வந்து எனக்கு ஏதாவது ரொம்ப டூ மச்சாக இருந்த மாதிரி இருக்கு. ஃபன்னா ஏன் எனக்கு ஹார்ட் ஆகுது? நல்லவங்களுக்கு அப்படிதான் ஆகும். சரி பார்ப்போம், முடிஞ்ச அளவுக்கு பார்ப்போம். போன விடையில இப்படிதான் பயமுறுத்தாதன்ட்டு இருந்தேன். இப்போ என்னன்னா அது இல்ல, அவங்களே வந்து முன்னப்ப உள்ள வீடியோலலாம் இந்த மாதிரி ஏதாவது வந்தா பண்ண மாட்டாங்கல்ல. இதுல வந்து சிரிச்சுட்டே இருக்காங்களா, அதான் யோசிச்சேன். மேபி இதுல வேற ஏதாச்சும் இருக்கலாம். நம்ம ஃபுல் வீடியோ பார்த்தா தான் நமக்கு தெரியும். ஸோ நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஆனா இவன் பண்ணா நம்ப மாட்டான். ஏச்சி நாட்டி அப்படிமாங்க. நான் மட்டும் என்ன கம்யூனிட்டி ஒரு அடி அவனை போடலடா. முதுகுல அக்கல் இறங்கிருச்சுங்க. இவள யாரா அடிக்கிறா? அவ தப்பிச்சிட்டா. அவ எத்தனை அடி பண்ணிடுவாளா? என்ன பொளந்துருச்சு அவனுக்கு. எவனோ ஒருத்தன் நல்லா பொறாம முடிச்ச வக்கர புத்திக்காரன் தான் இங்க இன்ஜினியரா இருப்பான் போல. கட்டி வச்சிருக்கான் பாரு வீட்டை. ரோடு கட்ட சொன்னா பாலம் கட்டிருக்கானுங்க வீட்டுக்கு மேல. பந்துதான் பந்து அடிச்சா என்ன ஆக போகுது? லைட்டு பவுன்ஸ் தான், அவ்வளவுதான். ஒண்ணும் ஆகாதியா. பையனுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லை, நான் இந்த ரேஸை என் பையனுக்கு விடாமுயற்சினா என்ன குடும்பத்துல என்ன கஷ்டம் இருக்கு அதெல்லாம் கத்துக்கணும். தற்கொலை நாய் அது போய் என்ன செக் பண்ணிட்டு திறமையற்றவன். பரவாயில்ல, நான் போவேன் என்னால முடியும். எப்படியோ போறது, எல்லா இடமும் இதா இருக்கு. முதுகுல செத்து விட்டுட்டே இருக்காங்க. அட போய் அது பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா அடிக்குது பாருங்க.
பரவாயில்ல இன்னொரு ப்ராக்டிஸ் பண்ணு. வரேனாயே நான் ஒரு 10 நிமிஷம் ட்ரை பண்ணா போதும்டா இன்னொன்னு வந்துரும். பரவாயில்ல. வந்துட்டாயா? பையன் வந்துட்டாயா? அப்ப எனக்கு தெரியும். பண்ணக்கூடாதுங்க. என்ன கூட்டிட்டு போகிறது நீங்க வருவீங்க என்ன? மங்களே என் பையன் சொல்லுங்க தோணத்தோணும் பேசவே மாட்டாங்க. ரொம்ப அமைதி என்ன மாதிரி இல்ல. கீழே விழுந்துட்டாங்க. சக்சஸ். எந்திரிச்சா சக்சஸ், நின்னா சக்சஸ், படுத்தா சக்சஸ், தூங்குனா சக்சஸ், சக்சஸோட சக்சஸ். வெற்றி. எப்படி தொப்பி செம்மையா இருங்க. பிச்சைக்கார மாதிரி இருக்க. என்னங்க பிச்சைக்கார மாதிரி இருக்கேன்? நான் பிச்சைக்கார மாதிரி இருக்கேன். அப்போ வந்துட்டாங்க. நீ நல்லாவே இருக்க மாட்டா அப்படின்னு பையங்க அவன் செத்து போய் 1/2 மணி நேரம் ஆச்சு. அப்படியா? பசிக்குது போய் சாப்பிடு கருமம். ஒரு 2 நிமிஷம் சாப்பிட்டா இல்ல இல்லைங்க எப்ப பார்த்தாலும் பசிக்குது உங்கா போடு இங்க போடுங்க. எத்தனை வேலை சொல்றது காலை யோ யோ வேணும்னே நக்கல் பண்ணாது அப்பா என்கிட்ட. லைட்டா லைட்டா வேணும். லைட்டா வச்சுக்கிறேன். லைட்டா என்னடா நானே ஒரு லைட்டா எப்படா மிதிச்சாங்க ஒத்த கால்ல விட்டா முயற்சிண்டா எப்படிங்கறத ஒரு தந்தையா. ஐயோ சரி வராது. அப்பா உங்க கூட அவன் அப்பாவுக்கு சப்பி வச்ச மாதிரி தான் அவனை இருக்கும் ஏற்கனவே அப்படின்னு. போ 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 பையனுக்கு தான் கால் பிடிச்சு நினைக்கிறேன். தலைப்பாயோட போயிடுச்சு. காலோட போயிடுச்சுன்னு சொல்லியா? அப்ப இவ்வளவு கஷ்டப்படுறீங்களே எதுக்காக அப்படின்னு உன்னை கொல்லதாண்டா. இது மாதிரி தள்ளிவிட்டுலாம் வேணும் தள்ளிவிட்டு போங்க. பெரிய இவ பால்கனி சீட்டு மேல வந்து பாக்குறான். இப்ப பாருங்க என்னமா பறக்குறான்னு. பர இது அப்பா செக் பண்ணி பிடிச்சு கூட்டிட்டு வரேன். சூரியான் அடிங்க. என்னடா இது? அப்படி போடு. டேய் யாரால போடுமா? திருப்பி. ஓய்யோ. வாய் அடிக்கிறான். டேய் எந்தடா? உன்னால முடியும். சைக்கிள் தூக்கி போடா டேய். ஏ கேமாவே. ஐயோ அது கேம்ல அவங்க கேமா பண்றாங்க. ஏன் அதுக்கு இவ்வளவு இல்ல கேமாவே இருந்தாலுமே இது வந்து கொஞ்சம் அஃபென்சிவா இருக்குல்ல. அஃபென்சிவ்னா அந்த இல்ல எனக்கு வந்து இந்த அநேகன் படத்துல உள்ள ஒரு ஆமா அநேகன் படம் இருக்குல்ல தனுஷோட படம். அதோட ஒரு டயலாக் தான் ஞாபகம் வருது. அடக்கி வச்சிருக்க வக்கரத்தெல்லாம் இப்படிதான் கேம்ல தான் காட்டி வந்து தீர்த்துக்கிறாங்கன்னு ஒரு டயலாக் கொண்டு தெரியுமா? மேபி இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கு. எவ்வளோ வக்கரமா இருக்கு இந்த கேம் அப்படின்ட்டு. இதுவே எப்படின்னா அவங்க இதுவே நம்ம வந்து 10 நிமிஷம் வீடியோ தான் எடுத்துட்டு வந்திருக்கோம். அது 2 மணி நேரம் இதை விளையாடி இருக்காங்க. அதை பார்க்கும்போது இது இன்ட்ரெஸ்டிங்கா த்ரில்லிங்கா இருக்கும் என்ன பண்றாங்க அப்படிங்கிறது. பட் இந்த கையை வெட்டுறது கால் வெட்டுறது அதை வந்து இது பொம்மைமா. இது நம்ம இப்போ நான் வந்து அந்த டாபிக்குள்ளேயே வரல சரியா. இது பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்குல்ல அஃபென்சிவா ஃபீல் ஆகுதுல உள்ள. எல்லாத்துக்கும் மத்தியில ஒரு கோடு போடுறாங்க. இந்த வீட்டுல கையெழுத்து வாங்கிட்டு சொல்லுவாங்களா மார்க் ஷீட்ல அப்பெல்லாம் போட்டு இவன் வந்து கையெழுத்து வந்து போட்டிருக்கான். அதுல பிரச்சனை. ஆனா நான் ரெட் இங்க்ல போட்டு வச்சிருக்கேன். ரெட் இங்க்லங்க பச்சை இங்க். பச்சை இங்க் பிரின்சிபல்லாம் போடுவாங்கல அதுல போட்டான். அந்த பேனா வந்து அது காரணம் ஒரு நாய் தான். ஏன்டா இந்த இங்க் தான்டா இருக்கு அப்படினா அவன் ஃப்ரெண்ட்ட வாங்கி அத ஸ்கெட்ச் ஆக்சுவலா ஸ்கெட்ச் மாதிரி ஏதோ வச்சு போட்டான். அந்த இங்க்ங்கறதோட கிரீன் கலர் ஸ்கெட்ச். அத போட்ட வாட்டி அவன் கண்டுபிடிச்சாங்க. ஏண்டா இவன் வந்து மேடம் அப்பதான் மேல போட்டா ஏண்டா உங்க அப்பா பச்சை இங்க்ல போட்டாரா அப்படினு சொல்லி நாய் மூணாவது ரெண்டாவது அப்பயே அடி பயமா வந்துச்சு. ஏய் யாரா அத நான் போப்போ சரசரமா வந்து அடிக்கிறது. நான் பிடிக்காதவன். உன்னை பிடிக்காத கோடி பேர் இருக்கான் அப்படின்னு போதா. ஐயோ பெரு ஜாகிங் பண்ணுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஆசை இருக்கு. இந்த மாதிரி போகணும். ஜெட் பேக்லையா? இனி அவன் மத்தியில இருந்து பவர் எடுத்துட்டு இருக்காங்களா? ஆமாயா ஆசன வாயில இருந்து இந்த வாயு எடுக்கிறாங்க. ஆசன வாயில இருந்து கேஸ் எங்க சொல்றான் பாருங்க அவன் புடியா. ஏன்டி இப்படி கத்துற? என்ன உன்னை குத்தி போடுறா தெரியும் அப்படின்னு சுத்திட்டு வரணுமோ? ஐட்ட வலிக்குதுடா சாமி அப்படின்னு படுத்துருக்கான். செத்து பல மணி நேரம் ஆயிடுச்சுடா. இவன் தான்
பாத்து 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 இதெல்லாம் இருக்கல கஷ்டம் அதோட. நன்றி. உண்மையா பிரேம் ப்ரோக்கு சுகர் இருக்கா? இல்ல ப்ரோ எப்போ சுகர் இது சொல்ல ஆரம்பிச்சீங்க? இல்ல பிபி வரப்பதான் ப்ரோ அது அப்பப்ப போறோம். ஆனா பாவீங்களா? ஐயோ நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் எனக்கு தெரியாம இப்ப அந்த பொம்மையை வாங்குனேன். அடி பாவி அந்த கிறுகிறு கிறுகிறு பொம்மையா கிறுகிறு பொறுமை அந்த பொம்மை வாங்கி வச்சிருக்காங்க. அதுக்கு கூட ஆக்கி போட மாட்டாங்க. அதனால தான் கேட்டேன் எப்படா இதை வாங்க. அதான் கீழ விழுந்துச்சா? ஸ்டார்டிங்ல கேட்டேன். வயல் கலர்ல வச்சிருந்தா பரவாயில்ல. காய்கறிக்கு இது பரவாயில்ல. 2000 ஆஹா சூப்பர். யாரும் நமக்கு அடுத்து ஒரு டாக் குழந்தைக்கு ஒண்ணும் ஆகல. வீட்டுல வச்சுக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பையனுக்கு தான் மூளை வைப்பீங்க. குடும்பத்தை காணும். ஃபேமிலியோட செஞ்சாலியா போய் சொல்லிட்டோம். அவனுக்கு 350 கொடுத்து உள்ள கூட்டிட்டு போகணுமா? 350 இப்ப 500 அவன் குழந்தைன்னு சொல்லிடலாங்க. நம்ப மாட்டாங்க. வேணா நீங்க பால் கொடுத்து போறீங்க. அவன் உடனே ஓகேன்றான். அப்ப இது குழந்தை இல்ல அவருக்கு உங்க வேணும் அப்படி மனசு கண்ணை வச்சு கூட பண்ணிப்பாங்க. பாட்டில அடிக்க போது பறந்துருவேன். குடிக்கணும் இல்லையா அத? அவனை காலில் தான் லைட்டா ரத்தம் வருதுன்னு நினைக்கிறேன். சீக்கிரம் போயிடுவேன். ஆமா ஒன்னும் பிரச்சனை இல்லை. நீ அது வரைக்கும் இந்த டீம் பார்க் என்ஜாய் பண்ணிக்கப்பா. இது யாருக்கு இந்த குடுப்பன வரும்? கடைசியா டீம் பார்க்ல ஜாலியா போயிட்டு சந்தோஷமா சாப்பிட நினைச்சுக்கோ. கெட்டியா பிடிச்சுக்கோ. நீங்களே போன மாதிரி ஒரு ஃபீல் இல்ல? கொண்டாடிக்கிறாங்க. அப்படியா? நமக்கு இல்ல. ஆனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏய் இன்னைக்கு வீட்டுல ரத்தம் புரியல அப்படின்னு சுத்தி விட்டுரு போறீங்கள. ஐயா அப்பா போயிட்டாரு அப்படின்னு அப்புறமா சோத்துக்கு என்ன பண்ணுவீங்க? மாமா பாத்துக்கிறேன்னு சொன்னாரு. இதையே பாக்குறேன். நல்லா இருக்கு. என்னாச்சு? வா உட்காரு. மண்ணு என்ன போகுது? அவன் செத்து போயிட்டான். உள்ளங்க இன்னொன்னு பாத்துக்கலாம். இன்னொன்னா வந்துட்டாங்க. எப்படி அவாய்ட் பண்றது? அவனை வச்சுதான் நான் நிறைய தப்பெல்லாம் மட்டும் அவன் தான் பண்ண நன்றி. தேங்க்யூ சார். கட்ஸ் அண்ட் க்ளோரி நானும் இது ஏதோ பேயோட பேயின்னு நினச்சேன். பார்த்தா பேயை விட பயங்கரமான ஒரு வீடியோவை நீங்கள் சஜஸ்ட் பண்ணி விட்டுருக்கீங்க. என்னங்க இப்படி போய் மாட்டி விட்டுட்டீங்க நீங்கள் என்னைய. பாருங்கள் இடையில நிப்பாட்டி எனக்கு இது ரொம்ப வக்கிரமாக தெரியுது, அந்த மாதிரி தெரியுது, அந்த மாதிரின்னு சொல்லுதுங்க. அந்த அளவுக்கு வீடியோ இருக்குது. அதாவது இந்த வீடியோ வந்து ஒரு பேசுறது எல்லாமே ஃபைன், பேசுறது ஃபன்னியா பேசுறாங்க, அதெல்லாம் ஃபைன். பட் அந்த கேம் வந்து அதாவது அதை பார்க்குற விதத்தில் இருக்கு. எனக்கு வந்து அது வந்து ஒரு கேமாட்டு பார்க்கும்போது அது கேம் மாதிரி தெரிஞ்சுது. ஆனால் இவங்க வந்து அது ஒரு என்ன சொல்றது, அது வந்து ரியல் லைஃபோட கன்சிடர் பண்ற மாதிரி கேமே ரியல் லைஃபை கன்சிடர் பண்ணி பார்க்குற மாதிரி ஒன்றும் கிடையாது. ரியல் லைஃபை கன்சிடர் பண்ண அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. கேம் இஸ் அ கேம், அப்படிதான். பட் நான் வந்து நான் என்ன சொல்றேன்னா இவ்வளோலாம் இது பண்ணி ஒரு கேம் அப்படி விளையாடுறது, அதுதான் கோடிக்கணக்கான பேர் பார்க்கறதுக்கு அந்த மாதிரி இருக்காங்க. இருக்கிறாங்க. பட் எனக்கு வந்து இது இந்த மாதிரிலாம் தயவு செஞ்சு சஜஸ்ட் பண்ணாங்கன்னா பாவம். இதுக்கே எப்படின்னா இனி அடுத்த டோன்ட் ஸ்கிரீம்னு ஒரு வீடியோ வேற, அதை வேற நீங்க சஜஸ்ட் பண்ணி இதுக்கு வந்து நீங்க பேய் வீடியோ சஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுங்க, அது கூட பார்த்துட்டு போயிடலாம் போல. இதெல்லாம் வந்து டாலரேட் பண்ணிக்கவே முடியாது. இப்போ அடுத்ததாட்ட அந்த வீடியோ தான் வரது இருக்குது. ஸோ அந்த வீடியோ தான் சஜஸ்ட் பண்ணியிருக்கீங்க. நெக்ஸ்ட்டு அந்த வீடியோ தான் கொண்டு வரணும். அந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு தெரியல. அது இனிமேல் தான் போய் இன்னும் அதை தேடலை. இனிமேல் தான் போய் அதை தேடி கொண்டு வரணும். தேடிட்டு இந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க. பார்க்க மாட்டேனே, அதெல்லாம் நான் இந்த வீடியோ கூட நான் பார்க்காம இல்லை. நானும் ஃபர்ஸ்ட் இந்த டாபிக் இந்த இதெல்லாம்
டைட்டில் எல்லாம் பார்த்துட்டு ஒரு ஃபன் ஏதோ நம்ம இந்த ஆக்சுவலாக ஃபன்னாக தான் இருந்துச்சு. ஃபன்னாக தான் இருந்தது. நான் அவங்கள பற்றி நான் எதுவுமே சொல்ல கிடையாது. எனக்கு ஆக்சுவலி பர்சனலி ஆமாம் டிஸ்க்ளைமர் ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கணும், பட் இப்போ சொல்கிறேன் டிஸ்க்ளைமர். எனக்கு அவங்கள பற்றிலாம் எந்த இஷ்யூ இல்லை. பிகாஸ் அவங்க 2 பேருமே நம்மளோட எல்லா இதுக்குமே வந்து கமெண்ட் பண்ணுறாங்க. ப்ரோ நான் அவங்கள பற்றி எதுவுமே சொல்ல கிடையாது. எனக்கு இவ்வளோ நாள் பார்த்த வீடியோஸில் அவங்களோட வீடியோஸில் இது வந்து என்ன கொஞ்சம் ஹர்ட்னு இல்லை, எனக்கு அது ஒரு மாதிரி ஃபீல் ஆகுதா? ஒரு மாதிரி இருந்துச்சு. அதை வந்து சொன்னேன், அவ்வளோதான். சரி ஓகே. எனிவேஸ் அதனால நம்ம சமைக்கிற வீடியோ அவங்க இந்த குக்கிங்லாம் ஃபன்னாக இருந்துச்சு, அந்த மாதிரி நம்ம போயிடுவோம். ஓகே அடுத்தது அப்போ அந்த மாதிரி வீடியோஸ் தான் தொடர்ந்து நம்ம பண்ணிகிட்ருப்போம். ப்ளீஸ் தயவு செஞ்சு மேடத்துக்கு இந்த மாதிரி வீடியோஸ் சஜஸ்ட் பண்ணாதீங்க. அவங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப என்ன சொல்கிறது ஒரு விருப்பம் இருக்குது. ஆனால் வந்து அதை பார்க்கும்போது அதெல்லாம் பார்க்குற அளவுக்கு மனசில் தயிர்க்கிறேன் நான் பாவம். அந்த மாதிரி வீடியோஸ் சஜஸ்ட் பண்ணுங்கள். நல்ல வீடியோஸாக சஜஸ்ட் பண்ணுங்கள். நாங்கள் கொண்டு வந்துக்கிட்டே இருக்கோம். மேலும் நம்மளோட கம்யூனிட்டியை நம்ம வளர்த்துக்கிட்டே இருப்போம். நம்ம டிஜி கேம் கம்யூனிட்டியை வந்து இன்னும் பில்ட் பண்ணிடுவோம். பெருசாக நம்ம ஃபேமிலி இன்னும் பெருசாக பில்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணணும். அப்போ தான் நாங்கள் வீடியோஸ் போடும்போது டான் உங்களுக்கு தேடி வரும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையான்றதையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்ல மறந்துடாதீங்க. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.